இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நானும் வரேன் பத்மா அப்படின்ற மாதிரி பத்மா கிட்டையும் பார்வதி கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அங்கே வந்தால் ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் பண்ணுவீங்க, வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சம்மந்தி வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நகையை போட்டு தனியாக போகிறீங்க, யாராவது வந்துட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, சாரி அக்கா வரட்டும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாரு அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. நான் வர்றது என்ன சம்மந்தம் பேசுகிறதுக்கு நினச்சிங்களா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்றாரு. அடுத்து வந்துட்டு அந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அத்தை மாமா எல்லாரும் வந்துருவாங்களாம்மா, நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல, எல்லாம் ரெடியாக தாண்டி இருக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல்லாக வந்துட்டு கோட்ரு பாட்டிலாக இருக்குது. என்னம்மா இது, போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ எல்லாம் உங்கள் அப்பாவால் வந்தது, இந்த பாட்டிலை வாங்குறதுக்கு பதில் வீடே கட்டியிருக்கலாம் நேரம், நம்ம எவ்வளோ இடத்துல எவ்வளோ ஒழிச்சு வச்சிருக்காரு பாரு அப்படின்னு சொல்ல, அப்புறம் வேலைக்கு வச்சிருக்கவங்கள வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு 3 பேருமே சேர்ந்து மாற்றி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பாட்டிலை மட்டும் அவர் யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சு ஒரு வாட்டர் கேனில் ஊற்றி வச்சு அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறாரு. அடுத்து வந்துட்டு இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரு கூப்பிட வெளியில் வந்து பார்த்தா திடீர்னு வெள்ளையும் சொல்லாமல் யாரே இறங்கிறாங்க. நீங்களா அப்படின்னு சொல்ல, டே என்னடா அப்படியே வந்துட்டு டபாய் செல்லான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன், ஒழுங்காக வாங்கின காசை வட்டியோடு எடுத்து வை, பணத்தை வாங்கிட்டு போனது தான் பேர், அதுக்கடுத்து காசையும் காணும் ஒன்னையும் காணும், வட்டியும் கூட கொடுக்கல, எங்கடா வட்டி, இப்போ வந்துட்டு காசு கொடுக்காம போவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்படியெல்லாம் பேசாதீங்க, என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், அவங்க பெரிய இடம், இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, என்ன என்கிட்டே காது குத்துறியா, ஆல்ரெடி நான் காது குத்திட்டேன்டா, கல்யாணம் வச்சிருக்கிறாரா அம்மா, பணத்தை திருப்பி கொடுத்துருவாரா, நீங்களே பொண்ணு விடு, நீங்கள் தானடா அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க எப்படி அவங்களுக்கு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நான் வந்துட்டு சம்மந்தம் பண்ண போகிற இடம் பெரிய இடம், அவங்க வந்துட்டு எங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க, ஊருக்கே அள்ளி கொடுக்குறவர் எங்களுக்கு ஒன்றா செய்ய மாட்டாங்களா, இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணம் வரைக்கும் தான் உனக்கு டைம், அதுக்கடுத்து பணத்தை கொடுக்கலாட்டி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க கிளம்பிடுறாங்க. சாருவோட அம்மா திட்டுறாங்க, ஊரை ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு அசிங்கப்பட்டு நிற்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கிட்ட மனைவி கேட்குறாங்க. விடுங்கப்பா கல்யாணம் வரைக்கும் தானே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உன்னை நம்பி தான்மா இருக்கேன் அப்படின்னு இருக்காரு அவங்க அப்பா. அதுங்களே வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. என்ன மாப்பிள்ளைய மற்றவங்க யாரும் வரலையா அப்படின்னு சொல்ல, கல்யாண வேலையில் பிஸியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, நாங்கள் வந்துட்டு சேலையெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காமிமா அப்படின்னு சொல்ல சேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படியும் வந்துட்டு 50-60 லட்சம் இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பீலா விட்டுக்கிட்டு இருக்க, இங்கே பாருக்கா உன் மருமக தான்க்கா அள்ளிட்டு வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வேறு சும்மா இருக்காம பத்மாவை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அடுத்து நகை செய்கிறவங்ககிட்ட வந்துட்டு கொடுத்துருப்பாங்க போல, அவங்க வந்துட்டு நகை எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே இவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அடக்கலவாணி பயலுகளா, இதில் என்ன திருட்டு தானே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா, அதெல்லாம் கவுரிங் நகையை தான் தங்க மாதிரி போட்டு அமுச்சு விட போகிறாங்க. ஏன்னா இதுங்களே கடனில் உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்களே. உடனே நகையெல்லாம் வந்துட்டு கொடுத்து அவனை எப்படியோ ஏற்றி சமாளித்து அமுச்சு விட்டுறாங்க. அவன் போலி நகைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு, எக்கா 100 பவுன் உன் மருமக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல, இந்த திக்கு பத்மா வந்துட்டு, ஐயோ இப்படிப்பட்ட மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும் மணி வந்துட்டு பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நகையை பார்த்தா தங்க மாதிரியே தெரியல, எவ்வளோ ஜொலிக்குதே, தங்கம் வந்துட்டு எப்போவுமே டல்லாக தான் இருக்கும், இந்த மாதிரி ஜொலிக்காது அப்படின்னு சொல்ல, சம்மந்தி இது வந்துட்டு 28 கேரட்டு ஏதோ ஒரு ஊருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, லண்டனு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாரி சொல்கிறாங்க. அந்த ஊர்லேருந்து ஏற்றுமதி பண்ணது இறக்குமதி பண்ணுறதெல்லாம் இப்போ சாதாரணமாக போச்சு, அங்கேருந்து வந்தது தான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, இருந்தாலும் இப்படிலாம் வந்துட்டு தங்கம் ஜொலிக்காது அப்படின்னு மணி எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. டக்குன்னு வந்துட்டு அவங்க அம்மா பிடிங்கி நகையெல்லாம் கொடுத்து எப்படியோ சமாளித்து அமுச்சு வச்சிடுறாங்க சாருவோட அப்பா. அடுத்த சீனில் வந்துட்டு சாருக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை வரல, பேசுகிறவங்க பேசினா தான் வருவாங்க போல, சார் போய் வர சொல்லுமா அப்படின்னு சொல்ல, சாரு ஃபோன் போட வீட்டில் தனம் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. அவர் இல்லையா அப்படின்னு கேட்க, மாமா வெளியில் போயிருக்காரு, இரு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக மாயாக்கு தான் கால் பண்ணுறாங்க. மாயாவும் சீனியும் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போதே வந்துட்டு தானே வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணதுமே, மாமா உங்க கூடயே இருக்காரு, சாரோ உங்கள் வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு மாயா கட் பண்ணிவிட்டு சீனு வந்துட்டு போய் சொல்கிறா. சீனு நீ இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுற, கிறுக்கு மாதிரி பேசாத, நான் வந்தால் தேவையில்லாத பிரச்சனையாகும், நீ போ அப்படின்னு சொன்னது, அப்போ நீ வா அப்போ தான் போவேன்னு சொல்ல 2 பேருமே அங்கே தான் வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு அடுத்து வந்துட்டு வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் மணி இருக்கார்ல, அவர் வந்துட்டு அந்த தெரியாமல் கோட்ரு வந்துட்டு எடுத்து குடிச்சிட்டார் போல். குடிச்சிட்டு நான் என்ன சொல்கிற வர தெரியுமா, ஒரு முக்கியமான விஷயம், இப்போதைக்கு உன் பையனை பற்றி உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல, பத்மா வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க. சாரு வந்துட்டு ஐயோ எல்லா உண்மையும் சொல்லிடுவாரோ இவர் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. மாயாவும் சீனுவும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வர்றாரு. அதுங்களையும் வந்துட்டு சாரு சமாளிக்கிறதுக்காக அதுவும் அவங்க 2 பேரையும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஒட்டு மொத்தமாக மாயாவையும் சீனுவையும் வந்துட்டு பார்த்த மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.